ஹாய், நாங்கள் ஜோஸ்.com நம்ம எல்லா வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக்ல இருந்து ஏதாவது ஸ்பெஷலான விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண்டே டியூஸ்டே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அவங்க என்ன அப்படின்னா ஒரு 10 ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்தாங்க, அதாவது ஒரு 10 டாக்குமெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் விற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எப்படின்னா அவங்க அப்பாவோட கிஃப்ட் அது. ஸோ அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க, அவங்களோட ப்ராப்பர்ட்டி தான் இது. கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூரோப் கண்ட்ரியில் செட்டில் ஆன கஸ்டமர். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸில் நிறைய இடத்துல வந்து நம்ம சர்வே நம்பர் மாறி இருந்தது. எல்லாமே வந்து கூட்டுப்பட்டால் இருந்தது, தனிப்பட்ட அப்ளை பண்ணல. ஒரு டாக்குமெண்ட்டில் 40 சென்ட் இருந்து அங்கே பிசிக்கலாக போய் பார்க்கும்போது 20 சென்ட் தான் இருந்து பக்கத்தில் உள்ளவங்க அதை ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க. வேற ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு 1.25 ஏக்கர் பக்கத்தில் ஒரு ரப்பர் ஃபார்மும். ஸோ அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு விவசாய லோன் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணல, 2.5 lakhs சம்திங் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுவும் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருந்தது. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டில் நிறைய இஷ்யூ இருந்தது. ஸோ சேல் பண்ண முடியாத ஸ்டேஜில் இருந்தாங்க. ஓரளவுக்கு நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணோம். ஸோ இவங்களுக்கும் என்ன அப்படின்னா பெருசாக லீவ் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் 50 வயசுல 60 வயசில் இருக்கீங்க, உங்கள் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஏதாவது அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே வெரிஃபை பண்ணுங்கள். இன்னும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு போனால் கூட நமக்கு எல்லாமே வந்து கிளியராக பண்ண முடியுமா, அந்த நிலைமைக்கு இருக்கா அப்படின்றத கிளியராக செக் பண்ணுங்கள். அதுக்காக வேண்டி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் இல்லை. சர்வே நம்பர் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். அது மாதிரி மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தனிப்பட்ட அப்ளை பண்ணும்போது அப்படின்னா உங்கள் பவுண்டரிஸ், அதாவது உங்கள் அளவுகள் எல்லாமே எவ்வளோ அகலம் இருக்குது, எவ்வளோ நீளம் இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டோட போர்ட்டலில் ரெஜிஸ்டர் ஆகிரும். சீக்கிரமே யாருமே வந்து ஆக்குபை பண்ணலாம் பண்ண முடியாது. ஸோ பண்ணால் கூட உங்களுக்கு கிளியரான ஒரு எவிடன்ஸ் இருக்கும். தனிப்பட்டவாக இருந்தால் சர்வே நம்பர்ஸ் தப்பாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக அப்ளை திருத்த பத்திரம் போட்டு எல்லாமே கிளியர் பண்ணுங்கள். உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கிளியர் பண்ணி வைக்கும்போது அப்படிதான் நீங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷன் இதை கொடுக்கும்போது அவங்களாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக இல்லாமல் இதை யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இதை வந்து எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துருவாங்க. அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெளியூரில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல பெரிய நெட்வொர்க் இருக்காது. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணோம் எப்படின்லாம் தெரியாது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கம்மிங் வீடியோஸில் வர இன்ஃபர்மேஷன்லாம் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.